வணக்கம். ஓம் மகா செல்வ கணபதி பகவே சரணம். கணபதி பகவான் அருளால், அதாவது 9 கிரகங்கள் அவர் தாழ் பாதம் பணிந்து வணங்கிவிட்டு தான் செல்லும். விநாயகப் பெருமானை வணங்கும் பொழுது எந்த தோஷங்களும் கிடையாது. கும்பராசிக்கு தோஷங்கள் இருந்தாலும் மெல்ல மெல்ல மறையும். இந்த வார கிரக நிலைகள் குரோதி ஆண்டு, குரோதி வருடம், ஆடி மாதம் 17ஆம் தேதி, ஆகஸ்ட் 2, 2024. இன்று சித்த யோகம். விருச்சிக ராசி நேயர்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் சந்திராஷ்டமம். அவர்களிடம் மிக சாதுரியமாக பழகுவது நல்லது. அதிகம் பேசாமல் இருப்பது பிரச்சனைகளை தவிர்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால். அடுத்து இன்று மாலை 4:48 வரை திரியோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி, சித்த யோகம். இந்த வார கிரகநிலைகள் ராசியில் கும்ப ராசியில் சனி பகவான், கும்ப ராசியில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் ராகு, பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திர பகவான், நான் சுகஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும், 6ஆம் இடத்தில் சூரியன், 7இல் சுக்கிரன் புதன். சுக்கிரன் புதன் பார்வை மிக மிக யோகம். மாணவர்களுக்கு இந்த வாரம் ஒரு அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கும் காரியங்கள் சக்சஸ் ஆகும். ஏதாவது தடைபட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அவையெல்லாம் சரியாகக்கூடிய நல்ல நேரம். கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் இருந்தால் கும்பராசினியர்களுக்கு பேச்சுவார்த்தை மூலம் சமாதானம் செய்ய வேண்டும், அல்லது வழக்குகள் மூலம் டைவர்ஸ் விவாகரத்துக்காக நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் அவ்வளவு தூரம் நீங்க போக வேண்டிய அவசியம் இருக்காது. சுக்கிரன் அதாவது திருமணத்தை நடத்தி காட்டக்கூடிய கிரகம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம். அந்த கிரகத்தின் பரிபூர்ண அருள் கும்பராசியின் மீது பதிகிறது. ஆகையால் மனைவி மூலமாக யோகம், கணவன் மூலமாக யோகம் உண்டாகும். அடுத்து 8ஆம் இடத்தில் கேது. இது இந்த வார கிரக நிலைகள். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியே நம. கும்பராசிக்கான பதிவுங்க இது. இந்த கும்பராசி நேயர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா திங்க் பண்ணுவாங்க. எந்த ஒரு விஷயமும் அது பிரம்மாண்டமா நடக்கணும் அப்படின்வாங்க. கொஞ்சம் பிடிவாதமா இருப்பாங்க. இவங்க சொல்றத 4 பேர் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ற மாதிரி அவங்களுடைய திங்கிங் இருக்கும். மற்றபடி இந்த ராசி நேயர்கள் நல்லவர்கள். இந்த கும்பத்துக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானமாகிய மீனத்துல இருந்தா அவருடைய ரிலேஷன்ஸ், அவங்களுடைய நண்பர்களோ இவங்களோ இருந்தா எப்படி இருக்கும். 4ஆம் இடமான ரிஷபத்துல சரிங்க. இப்ப மீனத்து வரைக்கும் அதாவது கும்பராசிக்கு ஜென்மசனி. ஆமாங்க, உண்மையா? உண்மைதான். ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. எதிலும் நிதானம், அமைதி, பொறுமை காப்பது நல்லது. இந்த ஜென்மசனிக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். முதலில் பிள்ளையார் பாதம் தாழ் பணிய வேண்டும். பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை வைத்து கற்பூர தீபம், ஏதாவது ஒரு லட்டு வச்சு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இந்த சனி தோஷங்கள் கும்பராசிக்கு பல பேர்களுக்கு நான் இப்ப கண்ட எவ்வளவு சுகமா இருந்தாங்களோ அவ்வளவும் இப்போ இந்த ஜென்ம சனி தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறது. பணம் படுத்தும் பாடு, பணத்தால் சந்தோஷங்கள் பல பேர்களுக்கு, பணத்தால் அவமானங்கள், அசிங்கங்கள், கடன் தொல்லைகள் என பல பேர்களுக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நாங்க அது போல நாங்க வாழ்க்கையில அனுபவிச்சதே இல்லை. அதாவது மணி பிரிங் ஹாப்பினஸ், ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ். இது கும்பராசிக்கு இந்த நேரம் நடந்து கொண்டிருக்கிறது. மீனராசிக்கும் கும்பராசிக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க. மீனராசி கும்பராசிக்கு நிறைய பொருத்தம். தனகாரகன் மீனராசி நேயர்கள் பிள்ளைகளாக இருந்தால் அல்லது கணவனாக இருந்தால் இவர்கள் அதாவது குரு தனக்கென்று நான் அடுத்தவர்கள் உபதேசம் வாங்காதவன் குரு.
இந்த குருவும் சனியும் நண்பர்கள் தான். அப்போ இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். ஆனா ஒரு அதாவது குரு தசை குரு புத்தி எல்லாம் கும்பராசினர்களுக்கு நிறைய தனமாற்றங்கள், பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் எல்லாம் உண்டாகும். மீனராசிக்கும் கும்பராசிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிட்டாங்கன்னா கும்ப லக்னக்காரர்கள் கும்பராசினியர்கள் தான் பேசும் முடிவு எல்லாமே ஒரு தீர்க்கமா இருக்கும், இதுதான் சரியா இருக்கும்ன்ற முடிவு அவங்களுக்கு. மீனராசினியர்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை அறிவாளி, பிறவி குரு, அவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் இந்த கிரகங்கள் அவர்களை ஆட்டி படித்து அவர்களை ஆட வைத்து அவர்கள் படும் கஷ்டங்களை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் பாதிப்பான இடத்தில் இருந்து தசை நடந்து கொண்டிருந்தால் ஒரு சில இந்த 7.5 சனியோட தாக்கம் அது இப்போ மீனராசிக்கும் 7.5 சனி, கும்பராசிக்கும் ஜென்மசனி 7.5 சனி, ரெண்டு பேருக்கும் 7.5 சனி. இந்த சமயத்தில் 2 பேரும் ஒன்றுபட்டு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுவது, ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்வதன் மூலமாக விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அதிகமாகாமல் நன்மையை செய்யும். மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக 7.5 சனியின் தாக்கம் குறையும். அடுத்து கும்பராசிக்கும் சிம்ம ராசிக்கும் பொருத்தங்க எப்படி இருக்குங்க? இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் கொடுங்க. ஏன்னா கும்பத்துக்கும் சிம்பகம் வந்து 4ஆம் இடமான சுகஸ்தானமா வருதுங்க. இதுல வர ரிஷபம் அண்ட் ரிஷபம் இது வந்து 4ஆம் இடமான சுகஸ்தானம் வருது. இதனுடைய அதிபதி வந்து சுக்கிரன் சனி 2 பேருடைய காம்பினேஷன்ஸ் நல்லா இருக்குங்க. இந்த பொருத்தத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். அதாவது சுக்கிரமய, அதாவது ரிஷபராசி நேர்கள் பாத்தீங்கன்னா ரிஷப லக்னம் ரிஷப ராசி, இவர்கள் வந்து அதிகமான தைரியம் கொண்டவர்கள், மனசாட்சிப்படி நடப்பவர்கள், எல்லோருக்கும் நல்லது செய்யும் குணம் அதிகம் கொண்டவர்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா தலை வணங்கியும் போக மாட்டாங்க. அங்கதான் சிக்கல் உண்டாகும். அப்பா மகள்கள், பிள்ளைகள், அப்பா அம்மா அல்லது கணவன் மனைவி, இவங்க இதுல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கும் சனி பகவான் அதிபதியான கும்பராசிக்கும் சனி பகவான் ஆதிக்கம் கொண்ட கும்பராசிக்கும் ரிஷபராசிக்கும் நிறைய தொடர்புகள், பிணைப்புகள், மகிழ்ச்சிகள் எல்லாமே உண்டாகும். இப்ப ஜென்ம குரு நடந்து கொண்டிருக்கிறது விருச்சிக ராசிகளுக்கு. ஜென்ம குருவில் இப்போ பாத்தீங்கன்னா மனநிலை வந்து எதை சரிப்படுத்த வேண்டும், எதை வந்து முதலில் சரிப்படுத்த வேண்டும், இந்த கடனை நாம் எப்படி அடைக்க வேண்டும், இந்த சிக்கலில் நாம் எப்படி விடுபட வேண்டும் என்ற சிந்தனையில் அந்த குரு ஜென்ம குரு வனவாசம் என்பார்கள். அது போன்ற மனநிலையில் இயற்கையாகவே அவர்கள் இருப்பார்கள். அது உங்கள் வீட்டில் கும்பராசி வீட்டில் பிள்ளைகளாக இருந்தால், படிக்கும் மாணவர்களாக இருந்தால் படிப்புல டென்ஷன் இருக்கும். அல்லது வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளாக மகள்களாக இருந்தால் வேலை செய்யும் இடத்தில் பணி பிரச்சனைகள், தொல்லைகள் இருக்கும். அதுக்கு மேல கல்யாணம் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனைகள்ல ஒரு சிக்கல் இருக்கும், இல்ல கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். ஒரு பிசினஸ் மேனா இருந்தா அதிகமான கடன் தொல்லையில மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு பெரிய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அந்த பணம் வந்தா அவர் வந்து ராஜாவா இருப்பாரு, அந்த பணம் வரலன்னா தெருவில் நிக்க வேண்டிய சூழல் உண்டாகும். இது போன்ற தருணங்கள்ல இருப்பாங்க. அப்ப அந்த போன்ற நேரங்களில் இந்த ரிஷபராசினியர்களும் கும்பராசினியர்களும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வெள்ளீஸ்வரர் என்று அழைக்கக்கூடிய மயிலாப்பூரில் உள்ள பழமையான ஸ்தலம் கோவில், அந்த கோவிலில் சென்று இருவரும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அர்ச்சனை செய்வதன் மூலமாக அந்த அதாவது கும்பராசிக்கு ஜென்மசனி, அவருக்கு வந்து ரிஷபராசிக்கு ஜென்ம குரு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவது, சுக்கிர பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, ராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவானை வழிபடுவது, இது போன்ற கிரக வழிபாடுகள் செய்து கொண்டு உங்கள் முயற்சிகளை நீங்கள் செய்தால் கடன் விலகும், வாய்ப்புகள் பெருகும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு ஏற்படும், பல நல்ல காரியங்கள் ஏற்படும். அடுத்து
இந்த கும்பத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய மிதுனங்க. இந்த மிதுனத்துக்கு அதிபதி புதன் ஆகிறாருங்க. இந்த புதனுக்கும் சனிக்கும் ஒரு பரஸ்பர ஒற்றுமை இருக்குது. இவங்க 2 பேருக்கும் பகை இல்லை. ஆனால் பாவகத்தில் வரும்போது 8ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் புதன் வராருங்க. இப்போ 5, 8 என்ற காம்பினேஷனில் இது வருது. இது 5ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த புதனுக்கும் கும்பராசிக்கும் மிதுனத்துக்கும் எவ்வாறு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம் குழந்தை. இந்த மிதுன ராசிக்கு பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது விரைய குரு. எதை தொட்டாலும் நஷ்டங்கள், பண வருமானத்துக்கு மீறி செலவுகள், அல்லது பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் அந்த பிள்ளைகள் மூலம் மன சங்கடங்கள். அப்பா அம்மாவை ஒரு சில பிள்ளைகள் மதிக்காமல் இருக்கலாம். ஒரு சிலர்கள் நிறைய செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த மகனும் மருமகனும் மகளும் மருமகனும் ஒன்றாக சேர்ந்து வாழாமல் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. அது கோர்ட்டு கேஸும் அவ்வளோ தூரம் போய் அதுக்கு இவங்களுக்கு அலைச்சல். இன்னும் சிலருக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள். இது வயதானவர்களாக இருந்தாலும் சரி, இளையவர்களாக இருந்தாலும் சரி, திடீரென்று உடம்பு பிரச்சனை, இது போன்ற சிக்கல்கள் எல்லாம் வரக்கூடிய நேரம். இந்த நேரம் மிதுனராசினர்களுக்கு ரொம்ப மனக்குழப்பமாக இருப்பார்கள். கும்பராசினர்கள் சனியின் ஆதிக்கத்தில் பயணம் செய்பவர்கள். இந்த 2 ராசிகளும் ஒரே வீட்டில் இருந்தால் அது நல்ல ஒரு பாண்டிங் சொல்லலாம், நல்லாவே இருப்பாங்க. ஆனா இந்த கிரக தோஷங்கள் இருவருக்கும் அந்த பிடியில் இருப்பதால் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம 2 பேரும் எங்கன்னா நீங்க நல்ல ஒரு ஜோதிடரை பார்க்கறதோ, இல்லை நீங்க நான் நிறைய சமூக வலைதளங்களையும் நிறைய இருக்கு, அதிலே பார்த்துட்டு எப்படி இருக்கணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், தெய்வத்தை வழிபட்டு நீங்க பாட்டுங்க உங்க முயற்சிகள் செய்து கொண்டிருந்தால் வெற்றிகள் உண்டாகும். இந்த இருவருக்கும் பாத்தீங்கன்னா 2025 அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 5 மாசம் மேல புது வருடம் 2025 5ஆம் மாசம் குரு பெயர்ச்சிக்கு மேல அவங்களுக்கு ஜென்ம குரு வராரு மிதுன ராசிக்கு. கும்பராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க ராசியில் மீது குரு பலம், அதாவது கடந்த ஒரு 5-6 வருடங்கள் நிறைய செலவு, நிறைய கடன், நிறைய பிரச்சனைகள். பொண்ணுக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ண, பிள்ளைக்கு கடன் வாங்கி கல்யாணம் பண்ண, ஹாஸ்பிட்டலுக்கு எக்கச்சக்கமா போச்சு, ஒரு சிலருக்கு உடம்பு சரியாம போச்சு. இப்படி என்ற சூழல் இருப்பவர்களுக்கு அந்த சமயத்துல ஏதோ பசித்தவனுக்கு சாப்பாடு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குமோ அத்தனை சந்தோஷங்களையும் குரு பகவான் கொடுப்பார். இந்த 2 ராசிகளும் விட்டு கொடுத்து சென்றால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சில நேரங்களில் நமக்கு தெரியாமலே நல்ல ரொம்ப ரொம்ப திக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனத்தாங்கல் பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் கிட்ட ஃப்ரெண்டா இருந்தோம், பிரிஞ்சிட்டோம்னா அதுக்கு செய்யக்கூடிய காலகட்டங்கள் கிரகங்கள். அதே நேரத்தில் இவருக்கு நடக்கும் திசைகளையும் நாம் அதன் அடிப்படையில் நாம் பார்த்தால் ஏதாவது பாதகமான திசை நடந்து கொண்டிருக்கும். அதன் மூலம் சில சிக்கல்கள், அந்த சிக்கல்கள் யார் மூலமாவது ஒரு பிரச்சனையை காமிச்சு அது பிரிவை உண்டாக்கிவிடும். இந்த 2 ராசிக்காரர்கள் புதன், அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிபதி புதன். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அவங்க பாத்தீங்கன்னா கலைநயம் மிகுந்தவர்கள், அதிகமாக பேசக்கூடியவர்கள், பேச்சு மூலமாகவே வாழ்க்கையில் உச்சத்திற்கு செல்பவர்கள். ஆனால் நேரங்கள் சரியில்லாத போது பேச்சை குறைப்பதன் மூலமாக சிக்கலையும் பிரச்சனைகளையும் நீங்கள் தடுத்து கொள்ளலாம். கும்பராசி கும்பராசி மிதுன ராசி ஒன்றாக இருந்தால், கும்பராசி ஒரே நேரத்தில் அப்பா பிள்ளையோ அம்மா பிள்ளையோ அண்ணன் தம்பிங்களோ போய் 2 பேரும் போய் சேர்ந்து கணவன் மனைவியாக இருந்தால் இன்னும் அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் இருக்க சுக்கிர பகவானை வழிபடுவது, புதன் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானை வழிபடுவது, புதன்கிழமை அன்று பச்சை வாழைப்பழம், பச்சை பயிறு, மிதுன ராசிக்கு உண்டான புதனுக்குரிய தானியம், சனீஸ்வர பகவானுக்கு கும்பராசிக்கு பாத்தீங்கன்னா கருப்பு எல் அது போட்டு தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் குரு பகவானுக்கும் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக இவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்துங்க கும்பமும் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய துலாம்ங்க. இந்த பாக்கியஸ்தானத்துல தான்
கும்பத்தின் அதிபதியான சனி பகவான் அங்கே உச்சம் பெறுகிறாங்க. இந்த சனி பாக்கியாதிபதி இருவரும் இணைஞ்ச மாதிரி குடும்பத்தில் நட்புல அப்பா பிள்ளையாவோ இருந்தால் எத்தகைய ஒரு நல்ல பலன்கள்லாம் செய்யும் சார்? நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, துலா ராசியில தான் உச்சமாவார் சனீஸ்வர பகவான், வேறு எந்த ராசியிலும் உச்சம் கிடையாது. அவர் சொந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் தான், மற்றபடி உச்சம் கிடையாது. அப்படி ஒரு பொருத்தம் மிகுந்த துலா ராசியும் கும்பராசியும் பார்த்தீங்கன்னா, துலா ராசிக்கு இப்பொழுது அஷ்டம குரு, குரு பகவான் ராசிக்கு 3க்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் மறைந்திருக்கிறார். பொதுவாக குரு மறைந்தால் சில மனக்குழப்பங்கள் ஏற்படும், சில பண விரயங்கள் ஏற்படும், தன விரயங்கள் ஏற்படும், உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும், கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் வரும், வெளிநாட்டில் இருந்து கொண்டு பணத்திற்காக கடன் வாங்கிவிட்டு அவஸ்தைப்படக்கூடிய சூழல்கள் உருவாகும், பல பேர்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் உருவாகும். இந்த தருணத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தவங்களுக்கு கும்பராசியை பொறுத்த மட்டுமல்ல, 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு, தனஸ்தானத்தில் ராகு இருக்காரு. தனஸ்தானத்தில் ராகு வந்து ஒரு சிலருக்கு தவறான தொடர்புகள் கூட ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதை எடுத்துக்கொள்வதும், நம்ம ஹோட்டல்ல போறோம், நமக்கு என்ன பிடிச்ச உணவுக்குதோ அது சாப்பிட்டு, நமக்கு எது சாப்பிட்டா அது வந்து ஜீரணமாகும், எது சாப்பிட்டா கேடு விளைவிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த உணவு வாங்கி சாப்பிடுவோம். அதே நம்ம ஆகாத உணவை சாப்பிட்டா நமக்கு உடம்புக்கு ஆகாது. அதே போலதான் ராகு பகவானிடம் நீங்கள் ராகு பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4-6 ராகு காலத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டு எனக்கு வேண்டியதை கொடு பகவா என்று வேண்டிக் கொண்டு துர்க்கை அம்மனுக்கும் தீபம் ஏற்றி வழிபட்டால் ராகு நல்லதையே செய்வார். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பது யோகமே, நிறைய தனவரவுகள் உண்டாகும். ஒரு சிலருக்கு உங்க ஜாதகம் பலமாக இருந்தால் நிச்சயம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இப்போ கும்பராசினருக்கு நிறைய ஏற்பட்டிருக்கும். அதுவும் இந்த வரக்கூடிய குரு பயிற்சி வந்ததுன்னா நேரடியாக உங்களுக்கு குருவோட பார்வை வருது. குருவோட பார்வை 11ஆம் இடத்திலும் பாக்கியஸ்தானத்திலும் குரு பார்வை, ராசியின் மீதும் குரு பார்வை மிக யோகமாக இருக்கும். இந்த துலா ராசி குணம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நகைச்சுவை அதிகம் கொண்டவர்கள். சினிமா துறையில், கலைத்துறையில் கவிஞராக, எழுத்தாளராக, நடனம் ஆடுபவராக அல்லது அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குருஸ்தானத்திலும் இருப்பார்கள். எதையும் அவர்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக பார்ப்பார்கள் துளாராசினியர்கள். அதற்காகத்தான் அவர்களுக்கு முத்திரை வந்து தராசு முத்திரை. இருந்தாலும் நேர்மையை தவற வைக்கும் சில கிரகங்கள், அஷ்டம சனி, அஷ்டம குரு, 8 குரு, 7 சனி, இது போன்ற நேரங்கள் நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். இந்த தருணங்களில் சுக்கிர பகவான் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது துளராசினியர்கள். அதே சமயம் கும்பராசினியர்கள் வந்து பெருமாள் தரிசனம் அதிகம். கும்பராசினியர்கள் இயற்கையாகவே பெருமாளை வழிபடுவது யோகம் உண்டாகும். கும்பராசினருக்கு தொழில் நஷ்டம் வராமல் இருக்க, வேலை வாய்ப்பு கிடைக்க, கல்யாண திருமண பாகியம் உண்டாக நீங்கள் குரு பகவானை வழிபடுவதும், திருச்செந்தூர் முருகப்பெருமானை அல்லது உங்கள் இல்லத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஸ்தலங்களில் அவரே உங்களுக்கு ஜீவனஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி. ஒரு வேலையில முடக்கம் ஆயிப்போச்சு, வேலை நஷ்டம் ஆயிப்போச்சு, முதலீடு எல்லாம் காணாமல் போச்சு அப்படின்னு வேதனைப்பட்டு கொண்டிருந்தா நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபடுங்கள், வாழ்க்கையில் சுப மாற்றங்கள் உண்டாகும். இப்போ ஏழாம் பார்வையாக கும்ப ராசியை சுக்கிரனும் புதனும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு போன மாதம் இருந்த சில மன உளைச்சல் இப்போ கொஞ்சம் மாறும், தன்னம்பிக்கை அதிகம் வரும், வாழ்க்கையில் படிப்படியாக மாறுதல்களும் வெற்றிகளும் தேடி வரும். அதை பயன்படுத்துங்கள். பணம் படுத்தும் பாடு, கொஞ்சம் கடன் அதிகமாக வாங்காதீங்க கும்பராசினியர்கள், சிக்கல்ல வந்துடும். கணவன் மனைவியிடம் ரொம்ப அன்பாருங்க, அதாவது சண்டை சச்சரவு இல்லாம பிரியாம இருக்கலாம். வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் அவஸ்தைப்படாதீங்க. கும்பராசியை பொறுத்த மட்டில் இந்த காலகட்டம் ஒரு ஜென்ம சனி, அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சுகஸ்தானத்தில். பெருசா ஜென்ம சனியில வந்து தூரம் சுத்தி நின்று அடிப்பாங்க, நண்பன் ஏமாத்துவான், வீட்டில் குடும்பத்தில் துரோகம் நடக்கும், கூட பிறந்தவங்க மூலியமா ஒரு மனக்கசப்புகள் வரும், வேலை செய்கிற இடத்துல வருமான சிக்கல்கள் வரும், கடன் வரும், இதெல்லாம் வரும். நான் சொன்ன தெய்வங்களை நீங்கள் வழிபடுங்க. யாரிடமும்
முதலீடை, அதாவது நீங்க சேர்த்து வைத்த அல்லது இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த தொழில், இந்த பிசினஸ்ல முதலீடு செஞ்சா பெரிய பணக்கார ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஏமாந்துராதீங்க. இந்த ஜென்ம சனியில இதெல்லாம் உண்டாகும். நீங்க உண்டு, உங்க முயற்சி உண்டு, உங்க வேலை உண்டு, அதை செஞ்சு கொண்டே இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. கும்பராசினியர்களுக்கு சுக மாற்றங்கள், சந்தோஷங்கள், உடல் ஆரோக்கியம் உண்டாக முருகப்பெருமானும் குரு பகவானும் அருள் புரியட்டும். நன்றி, நன்றி, வணக்கம். அனைவருக்கும் சென்னையிலிருந்து செஞ்சி, திண்டிவனம் அருகில் உள்ள மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியுடைய அருட்கடாட்சம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு கிடைக்கட்டும். ஆடி அமாவாசை, பிதுர் தர்ப்பணம், பிதுர் கர்மா, இது ஒரு விசேஷமான நாளாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி வருகிறது. அனைவருக்கும் ஆடி அமாவாசை வாழ்த்துக்கள். வணக்கம்.